இதை ஏத்துக்கிறாங்க, எங்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாதுன்றதை ஏத்துக்கிறாங்க. அங்கிருந்து தானே அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாங்க. கொள்கை கோட்பாடுலாம் தேவையில்லைங்க, பவருக்கு வருவோம், அதிகாரம் என்கிட்ட இருக்கும், நியாயமா அரசியல் பண்ணுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு வீடியோ பாக்குறேன், டிவிக்கு நண்பர் ஒருத்தர் பேசியிருக்காரு, ஒரு சும்மா ஃபேன் போல அவர்கிட்ட பைட் எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, விஜய் அதிகாரத்துல அவரும் ஊழல் பண்ணதான் செய்வாரு, என்ன ஒரே குடும்பம் தான் பண்ணணும் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஊழல் நடக்கதான் செய்யும் அப்படின்றாரு அவரு, அதை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் மாற்ற வேணும் அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு மாற்ற வேணும் தெரியல, அவருக்கு ஒரே ஆட்கள் பண்ணக்கூடாது, புதுசா யாராவது பண்ணிட்டுன்றாரு. நான் ஒரு வைரல் வீடியோ பார்த்தேன், இப்படி எதையாவது அப்புறம் ஸ்பீடு கிட்ட போய் வம்பிழுக்கிறது, தளபதின்றாங்க, தளபதி ஸ்பீட் முடிக்கிறாரு, விதிக்கேவா அப்படின்னு. நானே பெரிய லூசி, என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன், ஸ்பீடை திணறிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்க வந்து டேமேஜ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க.